என்னை பொறுத்து மட்டும் லாங் அசோசியேஷன் அந்த பொலிட்டிக்கல் ரிப்போர்ட்டிங் பண்ணதுனால காதல் வைத்திருக்கிறது விஜயுடன் காங்கிரஸ். மோதல் போக்கை எதிர்பார்க்கிறார்கள் திமுகவுடன். ஒரு காங்கிரஸ் டேஞ்சரஸ் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. ஒரு ஒரு இன்னொன்னு சொல்ல போனா கூட திமுக முதுகுல ராகுல் காந்தி நல்லா குத்தினாருங்க, ஜோரா போட்டு. ஏன்னா 2019 எந்த ராகுல் காந்தி முதலமைச்சராக பிரதமராக நிர்ணயித்தாரோ மு.க. ஸ்டாலின், இன்று அதே ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலினை முதலமைச்சராக சொல்லுவதற்கு கூட ஒரு அருகதை இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. அடுத்த மாசம் எலெக்ஷன் தம்பி, பிப்ரவரி 2 நோட்டிபிகேஷன் வரப்போகுது தம்பி. ஒன்னு 20 ஆயிடுச்சு ஜனவரி, உங்களுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்ல போலிங் இருக்குது தம்பி. காங்கிரஸ் செல்வாக்கு இல்ல, மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லன்றாங்கல்ல. யாருக்கு? காங்கிரஸ்க்கு இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க ஆல் இந்தியால இருக்கிறது ஆல் இந்தியால கூட்டம் இல்லாத ஒண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இவன் எம்பிக்கெல்லாம் விஜயோட போகணும்னு நினைக்கிறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் திமுக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், ஐயா கருணாநிதி இருந்ததிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5ஆம் தேதி காலையில் பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறது காங்கிரஸ் எம்எல்ஏகளுக்கு. அதனால வாய ஓட்டிட்டு இருக்காங்க. திமுக எம்பிஸ் எல்லாம் எதுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க? மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, அந்த செந்தில் திருவள்ளூர் எம்பி, இவங்கெல்லாம் ராகுல் காந்திக்கு ஜால்ரா அடிக்கிறவங்களா இருக்காங்களா? அவங்கெல்லாம் எங்க சார் டிஎம்கே விட்டுட்டு வெளில வரணும்னு சொல்றாங்க. தமிழகத்தில் சத்தியமூர்த்தி பவன்ல மீட்டிங் நடக்கும்போது யாரும் வெளில பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா ட்விட்டர்ல போடுறாரு கொறடா மாணிக் தாக்கூர். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தா தமிழக காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கிறது. விஜயுடன் பாதி பேர் போவார் என்று நான் அடித்து போட்டு சொல்ல முடியும்.